ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். நாடே உற்றுநோக்கும் 5 மாநில தேர்தல் முடிவுகளை நொடிக்கு நொடி அப்டேட் செய்ய புதிய தலைமுறை சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, துல்லியமான முடிவுகளை வெளியிடுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை புதிய தலைமுறை செய்திருக்கு. செய்தி அறை தற்போது தயார் நிலையில் இருக்கிறதா? என்ன விவரம்? விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டவாறு பல்வேறு ஏற்பாடுகளை நாம செஞ்சிருக்கிறோம். வரலாற்றோட மிக முக்கியமான நாளை நாம இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டோட 38 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், 4000 வேட்பாளர்கள் களத்தில் மல்லு கட்டுறாங்க. முதலமைச்சராக மீண்டும் மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்பாரா அல்லது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அரியணை ஏறுவாரா? சீமான் மாற்றத்தை தருவாரா அல்லது விஜய் வரலாறு படைப்பாரா? இப்படின்னு பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சில மணி நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க போது இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை பிரத்யேகமாக துல்லியமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்குவதற்காக நாம பிரத்யேகமா பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். அதுல ஒண்ணுதான் நாம இப்ப பார்க்கக்கூடிய எடிட்டோரியல் டீம். இவங்க தான் தொகுதி வாரியா வேட்பாளர்கள், எந்தெந்த வேட்பாளர்கள் முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை பதிவு செய்யறாங்க. அதே நேரம் நம்ம திரையில இரு பக்கமும் பார்க்கிறோம். 234 தொகுதிகளோட முன்னிலை நிலவரம், எந்த கட்சி முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கிறோம். திரையோட மேல் பகுதியில் ஸ்டார் கேண்டிடேட்ஸ், உங்களுடைய தொகுதி வேட்பாளர் யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷுவல் எடிட்டர்ஸ், வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே தமிழ்நாடு முழுவதும் என்ன மாதிரியான பரபரப்பான சூழல் நிலவுது அப்படிங்கிறத காட்சிகளாக நமக்கு தரக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காட்சிகளை நமக்கு பிரத்யேகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு ஏற்பாடுகளை புதிய தலைமுறை செஞ்சிருக்கு. சரி, இந்த எடிட்டோரியல் டீமுக்கு தரவுகள் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க களத்துல 100 செய்தியாளர்கள் இருக்காங்க. அந்த செய்தியாளர்கள், நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கக்கூடிய தகவலை இங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மானிட்டரிங் டீம் தான் தரவுகளை வாங்கி இங்கிருந்து எடிட்டோரியல் டீமுக்கு பாஸ் பண்றாங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியா நம்ம ஜோன் வாரியா பிரிச்சிருக்கோம். அங்க ஒவ்வொரு தொகுதி வாரியா செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகள் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிட்டு மீண்டும் செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு அந்த தகவலை உறுதிப்படுத்திட்டு தான் இங்கிருந்து எடிட்டோரியல் டீமுக்கு பாஸ் பண்றாங்க. இப்படியாக 234 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை துல்லியமா கொடுக்கக்கூடிய பணியில புதிய தலைமுறை களம் இறங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழகம் மட்டும் இல்லாம அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி என 5 மாநில தேர்தல் முடிவுகளையும் துல்லியமா தருவதற்காக புதிய தலைமுறை பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு. இன்னைக்கு வரலாற்றோட மிக முக்கியமான நாள். நேயர்கள் நம்முடைய புதிய தலைமுறை வாயிலாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளை கொண்டாட காத்திருக்காங்க. 5 மாநிலத்தில் அரியணை ஏறப்போவது யார் என்ற முடிவை புதிய தலைமுறை வாயிலாக இணைந்து தெரிந்து கொள்ளலாம். நொடிக்கு நொடி அப்டேட்டுகளை வழங்குவதற்காக புதிய தலைமுறை செய்தி அறை தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம்.